ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு மேங்கோ கீர் தான் செய்ய போகிறோம். இது வந்து இப்போ மேங்கோ சீசன் இப்போது, அதனால் வந்து இப்போ சீசன் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நிறைய மாம்பழத்தை வச்சு நம்ம நிறையா வெரைட்டி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மேங்கோ கீர் தான் செஞ்சுருக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமானது செஞ்சு கொடுங்க. இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த மேங்கோ கீர் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் சேமியா எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக இருக்குது நைலான் ஜவ்வரிசி. ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம், கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், கொஞ்சமாக மில்க் மேடு, தேவையான அளவு முந்திரி திராட்சை. இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் அந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சையை நான் வந்து வறுத்துட்டு வந்துட்டேன், வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதே நெய்யிலே வந்து இந்த சேமியா கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான், இதையும் கொஞ்சம் போட்டு நம்ம லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும், வறுத்த சேமியா தான் இது. இது கூட பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் காய வச்சு வச்சுருக்கிறேன். பால் 1/2 லிட்டர் வேணும், நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாம்பழம் எடுத்து வச்சுக்கிற மாம்பழத்தை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடணும் மிக்சியில். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம பண்ணிடலாம். இப்போ சேமியா எடுத்துகிட்டு ஜவ்வரிசி இதுலேயே நெய்லேயே நம்ம வறுத்துக்கலாம். இதுலேயே வந்து நான் சேமியா எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சேமியா வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேன். இதுலேயே வந்து இந்த ஜவ்வரிசி 100 கிராம் போட்டிங்கன்னா போதும். இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்திங்கன்னா வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டாலே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்து மெதுவாக ஊற்றுங்க. ஜவ்வரிசி வேகத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் நம்ம பால்லாம் ஊற்றணும். இது வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து இப்படி நல்லா வெந்துருச்சு. இப்போ சேமியா ஒட்டி இருந்தனால அதில் அப்படியே இதாகிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பால் ஊற்றிக்கலாம். 4 லிட்டர் பால் காய வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் பச்சை பாலும் ஊற்றிக்கலாம், காய வச்சும் ஊற்றிக்கலாம். நான் சீக்கிரமாக செய்யணுக்காக காய வச்சு வச்சுருக்கிறேன். 6 லிட்டர் பால், நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சேமியாவை போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். பால் பாருங்கள் நல்லா பொங்கிட்டு வருது, கொதிச்சுட்டு வருது. இப்போ இந்த சேமியாவை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு சேமியா. இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். மில்க் மேடும் நம்ம போடுறதுனால ஒரு 150 கிராம் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 100 கூட போட்டுக்கலாம். ஆனால் 150 கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 கிராம் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த மாம்பழத்தை ஊற்றிடலாம். இந்த மாம்பழம் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஊற்றிடலாம். இப்போ மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாம்பழம் போட்டு மாம்பழம் நல்லா கலந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குது அரைக்காமல், அதனால் இருந்து பரவாயில்ல. இப்போ இது வந்து ரொம்ப கெட்டியாயிரம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு மீடியமாகவே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் நான் கலந்து வச்சுருப்பேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான், இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த நேரத்தில் இனிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிற இந்த முந்திரி திராட்சையை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். எனக்கு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுமா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு பத்துதா, சரியாக இருக்கா, அதிகமாக இருக்கா அப்படின்னு. நான் போட்டிருக்கிற அளவு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மேங்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோடையே செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக, ரொம்ப நல்லா இருக்குது. இனிப்புலாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.